like ears full gear. Hey guys, welcome back to RG Talks. நான் ஜெனிலியா and இவர் எங்க அப்பா ராஜேஷ். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல சேல்ஸ் டெக்னிக் பார்க்க போறோம். ஜெனி, ஆரம்பிக்கலாமா? Let's start. அப்பா, நீங்க ஒரு பிராண்ட் கன்சல்டன்ட். உங்ககிட்ட ஒரு ஜூஸ் கடைக்காரரு என்கிட்ட இந்த பாட்டில் வச்சு சேல் பண்ணா சேல் ஆகுமான்னு கேட்டார்ல, அதுக்கு உங்க பதில் என்ன? ஜெனி, இந்த ஒரு ப்ராடக்டை வந்து அவர் சேல் பண்ண நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ப்ராடக்ட்ல கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கும்போது கம்பேர் பண்ணுவாங்க ப்ரைஸை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கலாமா வேணாமாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 பேர் வாங்க வராங்கன்னா 50% சேல்ஸ் உனக்கு வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்ப குவாலிட்டி கூட பார்த்தா கூட அவங்க பிரைஸ்லாம் செக் பண்ணுவாங்களா? கண்டிப்பா ஜெனி. அப்ப இது கூட சேர்ந்து இன்னொரு பாட்டில் வைக்கிறாங்கன்னா இப்போ உங்க சேல் 100% ஆகுமா? இப்போ நீ சொன்னது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வச்சிருக்கிற. இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். ஆனா கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சாய்ஸ் கொடுத்துருக்குற. ஒரு ஸ்மால், அடுத்து ஒரு மீடியம் கொடுத்துருக்குற. ஃபர்ஸ்ட் சாய்ஸா லோ பிரைஸா சூஸ் பண்ணுவாங்க. ஓ, அப்ப எனக்கு இதுல ப்ராஃபிட்டே வராதா? கண்டிப்பா வராது ஜெனி. ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைஸா சூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராடக்ட்ல இதான லோவஸ்ட் பிரைஸ்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை வாங்கவே மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்பா? அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ ஒரு 3ஆவதா ஒரு ப்ராடக்ட் வைக்க போறேன். சேல்ஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா ஜெனி? இந்த ப்ராடக்ட் வச்சா மட்டும் என்னப்பா டிஃபரன்ஸ் இருக்க போகுது? முன்ன 2 ப்ராடக்ட் வச்சீங்க, இப்போ 3 இருக்கு, அவ்வளவுதான். இந்த 3ஆவது ப்ராடக்ட் வைக்கும்போது என்ன ஒரு சேல்ஸ்ல டிஃபரன்ஸ் வர போகுதுன்னு பாக்குறீங்களா? பிசினஸ்ல கார்ப்பரேட் யூஸ் பண்ற ஒரு சைக்காலஜிக் ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரிவீல் பண்ண போறேன். ஜெனி, இந்த 3 ப்ராடக்ட்ல நீ எதை சூஸ் பண்ணுவ? நான் வந்து மிடில் ஆப்ஷன் தான்ப்பா சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது எனக்கு தேவைக்கு அதிகமா இருக்கும். இந்த ஸ்மால் சைஸ் எனக்கு பத்தாம கூட போகலாம். ஸோ நான் மிடில் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். இப்ப தெரியுதா ஜெனி 60-20-20 ரூல் பிரின்சிபல் என்னன்னு புரியுதா? எனக்கு இப்போதான்ப்பா புரியுது. 60% ஆஃப் த பீப்புள் எனக்கு பெருசாகவும் வேணாம் குட்டியாகவும் வேணாம்னு சொல்லிட்டு மிடில் ஆப்ஷனுக்கு போவாங்க. அப்போ சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மிடில் ஆப்ஷன் மேலே தான் இம்பார்ட்டன்ஸ் காட்டணும். அதே மாதிரி இதுக்கும் ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட்டியாகவும் இருக்குன்னு நினைப்பாங்க. 60% ஆஃப் த பீப்புள் மிடில் ஆப்ஷன் வாங்குவாங்க. ஆனால் எனக்கு எப்பயுமே தேவைக்கு அதிகமாக தான் தேவைப்படும் நினைக்கிறவங்க 20% ஆஃப் த பீப்புள் அவங்க ப்ரீமியம் வாங்கிக்கலாம், அதாவது லார்ஜான இருக்க வாங்கிக்கலாம். அண்ட் எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும், குட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற 20% ஆஃப் த பீப்புள் குட்டியை வாங்குவாங்கப்பா. கரெக்டு தானே? கரெக்டாக சொன்ன ஜெனி. அப்பா, நான் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன், இது என்ன ட்ரிக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இதை மறைமுகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்களேன். ஜெனி, கார்ப்பரேட்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நேத்து கூட நம்ம இந்த ட்ரிக்கை நம்மளுக்கே ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நேற்றுக்கு எங்கே போனோம்? KFC தவிர வேற எங்கேயுமே போலியேப்பா. KFCக்கு போயிருந்தோம் இல்லையா? அங்கே வந்து லார்ஜ் காம்போ, மீடியம் காம்போ, ஸ்மால் காம்போன்னு 3 இருந்துச்சு. அதில் நீ எதை சூஸ் பண்ண? பெருசு வாங்கினா ரொம்ப அதிகமாக இருக்கும், என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். சின்னது வாங்கினா ஒருவேளை பத்தாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். மிடில் ஆப்ஷன் தான் நான் சூஸ் பண்ணேன். அதுதான் சொல்கிறேன் ஜெனி, கார்ப்பரேட் யூஸ் பண்ணுற சேம் ட்ரிக்கை தான் நம்மளும் பயன்படுத்தி இருக்கிறோம். அடப்பாவிகளா, எனக்கு தெரியாமலே என்ன ட்ரிக் பண்ணிட்டாங்களா? ஆமாம் ஜெனி, இது ட்ரிக் கிடையாது ஜெனி. அதாவது ஒரு பிஸ்னஸ் சேல்ஸ்க்கான டெக்னிக் தான் இது. ட்ரிக்னு சொல்லிட முடியாது. அப்பா, இப்போ இந்த 3 பாட்டில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணால் 100% சேல்ஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. எனக்கு 200-300% சேல்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டில், ஒரு ஜம்போ சைஸ் பாட்டில் இறக்குனேன்னா என் சேல்ஸ் 500% பிச்சுக்குள்ள. சேல்ஸ் பிச்சுக்காது ஜெனி, சேல்ஸ் ட்ராப் ஆகிடும். எந்த ப்ராடக்ட் வாங்குறதுன்னு தெரியாமல் கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா 4 ப்ராடக்ட் இருக்கும்போது சேல்ஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகும். 3 ப்ராடக்ட் இருக்கும்போது சேல்ஸில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு அப்ரோச் கிடைக்கும். அப்போ பேராசை பெருநஷ்டமாப்பா? கண்டிப்பாக ஜெனி. ஃபைனலி இந்த சேல்ஸ் டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான சேல்ஸ் டெக்னிக், பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் போடுவோம். மறக்காமல் RG டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த கார்ப்பரேட் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. RG டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரியல் டாக், ரியல் பீப்புள், ரியல் growth. RJ talks like ears full